ஏர்டெல் யூசர்ஸ் உங்களுக்கு நியூவான ஓடிடி ரீசார்ஜ் பிளானை பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்டெலோட தேங்க்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கான ஒரு நியூவஸ்டான பிளான் வெயிட் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். ரீசார்ஜ் ஆப்ஷனை டேப் பண்ணோடனே 200 அப்படின்னு சர்ச் பண்ணாலே இங்கே உங்களுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதாவது 200 ரூபாய்க்கு 30 GB டேட்டா 28 நாள் வேலிடிட்டியோட பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலி 19 ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. லிட்ரலி 20ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த 20ம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ ஹாட்ஸ்டார் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் வந்து கொடுத்துருவாங்க. இது ஆப்போட ஓரியன்டட்ல. மற்ற நேரத்தில் நீங்கள் ஆக்டோட அந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷனுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 18க்கும் மேலான ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் 5G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 Mbps ஸ்பீடில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு எங்கே இடிக்குதுன்னா இது ஒரு ஆட் ஆன் டேட்டா பிளான். அப்போ பேஸ் பிளான் போடாதான் இந்த டேட்டா பிளான் யூஸ் பண்ண முடியும். பேஸ் பிளான்ல எனக்கு அன்லிமிடெட் 5G இல்லைன்னா இந்த ஆட் ஆன் டேட்டா பிளான்ல இருக்க அன்லிமிடெட் 5G எனக்கு 300 GB யூஸ் பண்ண முடியுமா? கூடவே ஆல்ரெடி நான் 5G போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு 600 GBக்கான அந்த லிமிட் என்னால் தொட முடியுமா அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆல்ரெடி இருந்த 279 ரூபாய் ரீசார்ஜ் பிளான்ல தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஜியோ 200 ரூபாய்க்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிச்சிச்சுன்னு சொல்ல முடியும். அங்கே எக்கச்சக்கமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க வந்து வாரி வழங்கிட்டாங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா யூடியூப் பிரீமியமும் சேர்ந்து தந்திருக்காங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி சலுகைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கு. இதுவும் மொபைல் வெர்ஷனா இல்லை டிவி வெர்ஷனுக்கா இல்லை எத்தனை டிவைஸ் சப்போர்ட் அது எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஒரே விஷயம் தான், ஜியோ ஹாட்ஸ்டார் உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் கிடைச்சிடும் சொல்கிறாங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்லோட எக்ஸ்ட்ரீம்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எதாக இருந்தாலும் பார்த்து 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கண்ணு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளானை. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஓவரால் நீங்கள் 279 ரூபாய்க்கே போட்டுக்கலாம் ஏர்டெல்குள்ளே. இல்லை அப்படின்னா ஜியோவாக இருந்தால் 200 ரூபாய் போட்டுக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.